First of all, என்னோட யூடியூப் சேனலில் இருக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த லெசன் நம்பர் 2ல் நம்ம பார்க்க போகிறது மூணு கொஷின். எல்லா 3 கொஷினுமே ரொம்ப பேசிக்கான கொஷின் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டாப்பிக்கில். பிகாஸ் இப்போ தான் நீங்கள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டே ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேசிக்காக ஒரு வேல்யூஸை எப்படி ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறதுன்னு தெரியணும். அதுக்கப்புறம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ட்ரெடிஷ்னல் மெத்தட்னு ஒன்று இருக்குது. ஃபார்முலாவை தவிர ட்ரெடிஷ்னலாக கால்குலேட் பண்ணுவாங்க. நோட்ஸ்லேயே வச்சு ஃபார்முலா இல்லாமல் எப்படி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவாங்கன்றதை நான் சொல்லித்தரேன். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு கொஷனில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கொஷின் நம்பர் 2ல் எப்படி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ கொஷின் நம்பர் 3ல் எப்படி நம்பர் ஆஃப் இயர்ஸ் கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ எல்லாமே பேசிக்ஸ். இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் படிக்க போகிறீங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் படிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அடுத்தடுத்த லெசன்ஸ் போய் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். ஸோ வாட் வில் பி த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் for the sum of rupees 8,000 after 3 years at the rate of 5% per annum. So friends, ஒரு கொஸ்டினை பார்த்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா முதல் என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். வாட் வில் பி த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஃபார் த சம் ஆஃப்னு என்ன அர்த்தம்? பிரின்சிபல். ஸோ பிரின்சிபல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8,000 கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் 3 இயர்ஸ் 3 வருஷம் கழிச்சு, அப்போ டைம் டியூரேஷன் 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க 5% per annum. அவங்க என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்குறாங்க. இதுதான் கொஷின். என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க? பிரின்சிபல், டைம் டியூரேஷன், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா இந்த கொஷினை ட்ரெடிஷ்னல் மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ஸோ ட்ரெடிஷ்னல் மெத்தடை பொறுத்த வரைக்கும் இதில் நீங்கள் என்ன பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா 8,000ங்கிறது பிரின்சிபல். 3 வருஷத்துக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தேவை. டோட்டல் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க? 5%. ஃபஸ்ட் இயருக்கு கேல்குலேட் பண்ணுறோன்னா ஃபஸ்ட் இயர் ஓகேவா? 5% காமன் தான். 5 divided by 100. அந்த பர்சன்டேஜை வெளியில் எடுக்கிறதுக்காக 5/100. இங்கே பிரின்சிபல் எவ்வளோ இருக்குது? 8,000. ஸோ 8,000 ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் இயருக்கு எவ்வளோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இப்படி தான் கண்டுபிடிப்பாங்க ட்ரெடிஷ்னலாக. 8,000 அதுக்கு 5% என்னன்னு பார்ப்பாங்க. 0 கேன்சல் ஆகிடும். 80 × 5 அப்படிங்கிறது 400 அப்படிங்கிறது ஃபஸ்ட் இயருக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இப்போ செகண்ட் இயருக்கு எத்தனை வருஷம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? 3 இயர்ஸ். அப்போ 3 இயர்ஸ்னால் நீங்கள் 3 இயர்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட் இயர் கண்டுபிடிச்சாச்சு 400. இப்போ செகண்ட் இயர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த பர்சன்டேஜ் மாறவே மாறாது, அப்படியே தான் இருக்கும். 5/100. 10 வருஷம் கேட்டால் கூட ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பர்சன்டேஜில் எந்த சேஞ்சுமே கிடையாது. பட் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறீங்களா மல்டிப்ளை போட்டு, அந்த வேல்யூ போன இயரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். போன இயர் இன்ட்ரெஸ்ட் என்னது? 400. அதில் இருந்து இந்த பிரின்சிபலை ஆட் பண்ணிங்கன்னா 8,400. சொல்கிறது புரியுதா? 400ங்கிறது போன இயரோட இன்ட்ரெஸ்ட்டு. அதை பிரின்சிபலோட ஆட் பண்ணோம் 8,000. இப்போது என்ன கிடச்சிருக்கு? 8,400. இப்போ இதுக்கு 5% 0 கேன்சல் பண்ணுங்கள். 5 4s are 20, ரிமைண்டர் 2, 8 5s are 40, 42, that is 420. ஸோ 420 அப்படிங்கிறது 2வது வருஷத்துக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இப்போ தேர்ட் இயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இப்போ தான் சொன்னேன் பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆகாது. 5/100 அது அப்படியே தான் இருக்கும். இங்கே போடுறீங்கல்ல நம்பர், அந்த நம்பரு திருப்பி ஃபஸ்ட் இயருக்கு போயிடக்கூடாது. 3வது வருஷம் கண்டுபிடிக்கிறீங்கன்னா 2வது வருஷத்தை பார்க்கணும். 4வது வருஷம் கண்டுபிடிக்கிறீங்கன்னா 3வது வருஷத்தை பார்க்கணும். அதுக்கு மேலே இருக்கிற இயர் தான் பார்க்கணும். இப்போ போன வருஷத்துக்கு 420. இந்த நம்பரை இதோட ஆட் பண்ணிங்கன்னா 8,400 + 420ங்கிறது 8,820. புரிஞ்சதை எப்படி பண்ணியிருக்கேன்னு? இந்த வருஷத்துக்கு போன வருஷத்தில் கிடைச்ச இன்ட்ரெஸ்ட்டும் பிரின்சிபலும், சரியா? இந்த வருஷத்துக்கு போன வருஷத்தில் கிடைச்ச இன்ட்ரெஸ்ட்டும் பிரின்சிபலும். இப்போ 4th இயர் கேட்டாங்கன்னா 3வது வருஷத்தில் கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட்டும் பிரின்சிபலும் ஆட் பண்ணி போடணும். இதுதான் ட்ரெடிஷ்னல் மெத்தட். அந்த காலத்தில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவே இல்லாமல் இந்த லெக்சரெல்லாம் போட்டு எழுதுவாங்கல்ல பழைய காலத்தில் பேங்க்ஸ்லாம், இப்படி தான் கண்டுபிடிச்சி எழுதுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா 0 கேன்சல் பண்ணுங்கள். 2 டைம்ஸ் கேன்சல் ஆகிடும். இது கேன்சல் ஆச்சுன்னா 441. ஸோ ஃபைனலாக 441 அப்படின்றது 3வது வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட். இப்போ நம்மளை என்ன கேட்குறாங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 3 இயர்ஸ்னால் என்ன அர்த்தம்? லாஸ்ட் இயர் மட்டும் கிடையாது, 3 வருஷத்துக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு ஆட் பண்ணுங்கள். 400, 420, 441, 1261. ஸோ ஃபைனலாக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1261. ஸோ 3 வருஷத்துக்கு இந்த அமௌண்ட் போட்டு 3 இயர்ஸ் இந்த பர்சன்டேஜுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1261.
இதுவே டோட்டல் அமௌண்ட் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. டோட்டல் அமௌண்ட்னா என்ன அர்த்தம்? டோட்டல் அமௌண்ட்னா ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் பேசிக்ஸில், பிரின்சிபலும் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்ந்தது தான் டோட்டல் அமௌண்ட். பிரின்சிபல் எவ்வளோ? 8000. கண்டுபிடிச்ச இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 1261. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 9261. ஸோ 9261ங்கிறது டோட்டல் அமௌண்ட். ஸோ ஆனால் கொஷனில் என்ன கேட்குறாங்கங்கிறத பார்த்துட்டு தான் ஆன்சர் மார்க் பண்ணும். அவங்க கேட்டிருக்கிறது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான். அதனால் 1261 தான் ஆன்சர். ஒருவேளை டோட்டல் அமௌண்ட் என்னன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. டோட்டல் அமௌண்ட்டுங்கிறது நீங்கள் போட்ட பிரின்சிபலும் நமக்கு வந்த இன்ட்ரெஸ்ட்டும் சேர்ந்தது தான் டோட்டல். பிரின்சிபலுங்கிறது 8000, இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது 1261. ஸோ டோட்டல் அமௌண்ட்டுங்கிறது 9261. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டினை நீங்கள் என்ன கற்றுக்கணுன்னா, இப்போ தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட் மட்டும் தான் முக்கியம். சில ஆன்சர்ஸ் பாயிண்டில் கூட வரலாம், 0.12, 0.13, அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்துடும். பட் ட்ரெடிஷ்னல் மெத்தட் ரொம்ப ரொம்ப முக்கியம். 5th இயர் கண்டுபிடிக்க போகிறீங்கன்னா 4th இயரோட இன்ட்ரெஸ்ட்டை தான் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட் இயரில் கூட போய் ஆட் பண்ணிடக்கூடாது. 7th இயர் கண்டுபிடிக்கிறீங்கன்னா 6th இயர், 10th இயர் கண்டுபிடிக்கிறீங்கன்னா 9th இயர். பர்சன்டேஜ் மட்டும் என்றைக்கும் மாறவே மாறாது. ஓகேவா? பர்சன்டேஜ் சேம் தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபார்முலா மெத்தடும் பார்க்கலாம். ஸோ ஃபார்முலா மெத்தடை பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் A = 2 ஃபார்முலா படிச்சிருக்கோம்ல, ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். ஒன்று காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா, இல்லைனா டோட்டல் அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் ஆன்சர் வரும். பட் டோட்டல் ஃபார்முலா போடுறேன். ஸோ A = P into 1 plus R by 100 power n. ஸோ இதுதான் டோட்டல் அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. சரியா? ஸோ A = Pங்கிறது பிரின்சிபல். ஸோ பிரின்சிபல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8000. ஸோ 1 plus R, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5. ஸோ 5 by 100. ஸோ பவர் n. ஸோ பவர் nங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸுங்கிறது 3. ஸோ எனக்கு பதிலாக நீங்கள் 3 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இது என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 8000. ஸோ இதை கேன்சல் பண்ணனா நீங்கள் கேன்சல் பண்ணலாம். இல்லைன்னு சொன்னால் 1 into 100 plus 5ங்கிறது 105. ஸோ 105 divided by 100 power 3. ஓகே, எப்படி எழுதிருக்கேன்னு புரியுதா? ஸோ 100 into 1ங்கிறது 100. ஸோ 100 plus 5ங்கிறது 105. ஸோ 105 divided by 100. ஸோ பவரில் இருக்கிற 3 அப்படியே போட்டாச்சு. ஸோ 105 கியூப் கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக 3 வாட்டி 105 எழுதிட்டிங்கன்னா ஈஸியாக கிடச்சிடும். ஓகேவா? அது உட்காந்து கியூபால் மல்டிப்ளை பண்ண வேண்டாம். ஸோ 105 by 100 into 105 by 100 into 105 by 100. இப்படி போட்டிங்கன்னா ஒரு வேளை ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாம். அதுக்காக அப்படி போட்டிருக்கோம். ஸோ 3 0 கேன்சல் பண்ணுங்கள். 3 0 1 2 3 0. இதை 2 டைம்ஸ் கேன்சல் பண்ணிங்கன்னா 4 2s are 8. இது 5 2s are 10. ஸோ 1 இது வந்து 25 டைம்ஸு. மறுபடியும் இதை 5ஆல் அடிச்சிங்கன்னா 21. இதை 5ஆல் அடிச்சிங்கன்னா 21. இது 5. ஸோ 21. ஸோ ஃபைனலாக என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 21 into 21 into 21 அப்படிங்கிறது 21 கியூப். ஓகேவா? இப்போ நீங்கள் ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ், ஏதாவது ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் படிக்கிறீங்கன்னா எப்போதும் 25 கியூப் வரைக்கும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். 1 கியூப்னா என்ன, 2 கியூப்னா என்ன, 3 கியூப்னா என்ன, 21 கியூப்னா என்ன, அதெல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி இடத்துல நீங்கள் டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம், டக்குன்னு சால்வ் பண்ணிடலாம். ஓகே, 21 கியூபுங்கிறது 9261. ஸோ ஃபைனலாக A = 9261. நீங்கள் பாட்டுக்கு 9261 கண்டுபிடிச்சோன்னே ஆப்ஷனில் இருக்கும், டிக் பண்ணிடக்கூடாது. ஏன் டிக் பண்ணக்கூடாது? அவங்க என்ன கேட்குறாங்க? வாட் வில் பி த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை சொல்லுன்றாங்க. ஆனால் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது டோட்டல் அமௌண்ட். இப்போ தான் சொன்னேன், டோட்டல் அமௌண்ட்டில் என்ன இருக்கும்? பிரின்சிபலும் இருக்கும், இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும். பிரின்சிபலும் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்ந்தது தான் 9261. ஆனால் அவங்க கேட்குறது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட் மட்டும் வேணும்னா கண்டுபிடிச்ச ஆன்சரில் பிரின்சிபல் இருக்குல்ல 8000, அதை மைனஸ் பண்ணும். ஸோ மைனஸ் பண்ணிங்கன்னா 1261. ஸோ 1261ங்கிறது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டோட்டல் அமௌண்ட்டுங்கிறது 9261. ஓகேவா? ஸோ ஒரு கொஸ்டினை நீங்கள் சால்வ் பண்ணும்போது ட்ரெடிஷ்னல் மெத்தட்லேயும் சால்வ் பண்ணி பார்க்கணும். ப்ராக்டிஸ் பண்ணும்போது சொல்கிறேன், ட்ரெடிஷ்னல் மெத்தட்லேயும் சால்வ் பண்ணி பார்க்கணும், ஃபார்முலா மெத்தட்லேயும் சால்வ் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஒரு கஷ்டமான கொஸ்டின் வரும்போது சில பேர் ஃபார்முலாவை மட்டுமே படிச்சுட்டு போயிருப்பாங்க. அவங்களால ட்ரெடிஷ்னல் மெத்தட்னா என்னன்னே தெரியாது. ஸோ அதனால் ஒரு கஷ்டமான கொஸ்டின்ஸ்லாம் வரும்போது உங்களால் கொஞ்சம் யோசித்து நீங்கள் ட்ரெடிஷ்னல் மெத்தட்லேயே கூட சால்வ் பண்ணிடலாம். ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு கொஸ்டினும் உங்கள் புக்ஸில் ஃபார்முலா தான் கொடுத்துருப்பாங்க, இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட் கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் நீங்கள் படிக்கும்போது கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் மெத்தட்லேயும் போட்டு பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கொஸ்டின் நம்பர் 2 பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 2. So the compound interest on rupees 30,000 at 7% per annum for a certain time is 4,347. Then the time is.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹30,000 ₹30,000க்கு ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு? 4,347. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 7%. பட் இந்த 4,347 காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு எவ்வளோ இயர்ஸ்க்கு கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல, அதான் கேட்குறாங்க. தென் த டைமர்ஸ். ஓகே தானே? ஸோ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 30,000. வேற என்ன கொடுத்துருக்காங்கன்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்துட்டாங்க 4,347. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7% per annum. அப்போது டைம் டியூரேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. எந்த டைம் டியூரேஷனில் இந்த அமௌண்ட்டுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணியிருந்தால் இந்த 4,347 வந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு ஷார்ட்கட்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஃபார்முலா கூட, இன்னொரு ஃபார்முலா கூட இருக்குது. அதில் போட்டு ஆன்சர் டேரெக்டாக வந்துடும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம படிக்க போகிறது பேசிக்ஸ் தான். அதனால ஃபார்முலா மெத்தடில் எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். லெசன் நம்பர் 8, லெசன் நம்பர் 9, இன்னும் ஒரு 10 லெசன்ஸ் கழிச்சு இதே கொஸ்டினை ஷார்ட்கட்டில் எப்படி போடுறதுன்னு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு ஃபார்முலாவும் பேசிக்ஸும் மட்டும் கற்றுக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு P இன்ட்டு 1 + R/100 பவர் n - 1. ஸோ இதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா. ஸோ இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவில் எல்லா வேல்யூஸும் அப்படியே அப்ளை பண்ணுங்கள். கொடுத்துருக்கிற வேல்யூஸை ஆன்சர் கிடச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 4,347 இஸ் ஈக்குவல்ஸ் டு பிரின்சிபல். ஸோ பிரின்சிபல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 30,000. ஸோ 1 + R/100. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது 7. ஸோ 7/100. n நம்மளுக்கு தெரியாது, அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ -1. ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்கிற டேட்டா அதை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இந்த 30,000 இருக்குல்ல, இதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா 4,347 டிவைடட் பை 30,000. ஓகே தானே? இந்த 30,000 லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்துச்சுன்னா மைனஸ் கிடையாது, டிவிஷனில் போகும். ஸோ 30,000 டிவிஷனில் வந்துடுச்சு. ஸோ ரிமைனிங் என்னென்ன இருக்குது? 1 + 7/100. ஸோ பவர் எக்ஸு. ஸோ -1. ஸோ இது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. அடுத்த ஸ்டெப்பு இங்கே -1 இருக்குது, அதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா +1 மாறிடும். ஸோ இது எப்படி எழுதுறாங்கன்னா 4,347 டிவைடட் பை 30,000. ஸோ +1 இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 + 7/100 பவர் எக்ஸ்னு இருக்கா? ஓகே. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் மாற்றிக்கலாம். ஸோ 1 + 7/100 பவர் எக்ஸ். ஓகே தானே? ஸ்டெப்ஸ் தான் முக்கியம், மற்றபடி எல்லாமே ஈஸி. ஃபஸ்ட்டு 30,000 இங்கே கொண்டு வந்த டினாமினேட்டர், அடுத்து இந்த -1 இந்த சைடு கொண்டு வந்தோம் +1. இப்போ பார்த்தீங்கன்னா 30,000 × 1ங்கிறது 30,000. ஸோ 30,000 + 4,347ங்கிறது 34,347. ஸோ 34,347 ஸோ டிவைடட் பை 30,000 is equals to. ஓகே தானே? இது புரிஞ்சது இல்லை? ஸோ இப்போ 4,300 இருக்குது, மேலே ஒரு நம்பர் இருக்குது, கீழே ஒரு நம்பர் இருக்குது, +1 இருக்குது. ஸோ எல்சிஎம் 30,000 எடுக்கும்போது 30,000 +ன்னு ரெண்டும் ஆட் ஆகும். அதனால நியூமரேட்டர் 34,000. ஸோ டினாமினேட்டரில் 30,000. ஓகேவா? ஸோ இங்கே இருக்கிறது 1 + 7/100. ஸோ 100 × 1ங்கிறது 100. ஸோ 100 + 7ங்கிறது 107. ஸோ இதை நம்ம எப்படி சொல்லலாம்னா 107 டிவைடட் பை 100 பவரில் எக்ஸ். ஸோ அடுத்த ஸ்டெப்பு இதை வந்து 3ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 10,0,0,0. ஸோ இதை 3ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 3s are 3, 1 3s are 3. ஸோ ரிமைண்டர் 1. ஸோ 4 3s are 12. ஸோ ரிமைண்டர் 1. ஸோ 4 3s are 12. ஸோ ரிமைண்டர் 2, 9 3s are 27. ஸோ டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா 10,000, நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா 11449. இப்போது டினாமினேட்டர் 10,000ங்கிறது 100 ஸ்கொயர். பார்த்தா இப்போ எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். டினாமினேட்டர் 10,000ங்கிறது 100 ஸ்கொயர்னு சொல்லலாம், நியூமரேட்டரை 107 ஸ்கொயர்னு சொல்லலாம். ஸோ டோட்டல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ 100 ஸ்கொயருங்கிறது 10,000, 107 ஸ்கொயருங்கிறது 11449 இஸ் ஈக்குவல்ஸ் டு ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குன்னா 107 டிவைடட் பை 100 பவர் எக்ஸ். ஸோ இங்கே இருக்கிற 107 கேன்சல் ஆகிடும், மேலே பவர் எக்ஸு, இங்கே மேலே பவர் 2. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. அப்படின்னா என்ன அர்த்தம்? டைம் டியூரேஷனுங்கிறது 2 இயர்ஸ். ஏன்னா எக்ஸ்ன்றது எதுக்கு வச்சுருக்கோம்? நம்பர் ஆஃப் இயர்ஸ். அதனால் நம்பர் ஆஃப் இயர்ஸுங்கிறது 2. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக இந்த கொஸ்டின் நம்பர் 2 ஃபார்முலா மெத்தடில் போட்டாச்சு. ஷார்ட்கட்டும் இருக்குது, இதோட சிம்பிளிஃபைடு ஃபார்முலாவும் இருக்குது. பட் இப்போது நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் பிகினர் தான், இப்போ தான் படிக்க ஆரம்பிக்கிறீங்க. அதனால் இந்த மெத்தட்ஸ் இப்போ பார்க்காம கொஞ்சம் லெசன்ஸ் கழித்து அதுக்கப்புறம் ஷார்ட்கட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஓகேவா? பட் ஃபார்முலாவில் நம்ம கிடச்ச ஆன்சர் n is equal to 2 years. லாஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, at what percent annual compound interest rate if a sum of ₹1,000 amounts to 27,000 in 3 years?
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கொஷின் புரிஞ்சுக்க முடியுதா? அட் வாட் பர்சன்ட்னா என்ன அர்த்தம்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க, எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா இஃப் அ சம் ஆஃப் ₹1000, சம்னா என்ன அர்த்தம்? பிரின்சிபல். ஸோ பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இஃப் அ சம் ஆஃப் ₹1000 அமௌண்ட்ஸ் டுனா என்ன அர்த்தம்? 1000ங்கிறது இன்னொரு அமௌண்ட்டாக மாறிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓவரால் அமௌண்ட்னா ஏ. ஸோ ஏ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 27,000. டைம் டியூரேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 3 years. நம்மளை கேட்குறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கொஷின் நம்பர் 1ல் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம். கொஷின் நம்பர் 2ல் டைம் டியூரேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். ஸோ கொஷின் நம்பர் 3ல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ எல்லா டேட்டாஸுமே கொடுத்துட்டாங்க. பிரின்சிபல், அமௌண்ட்ஸ் டூனா டோட்டல் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்ந்தது, டைம் டியூரேஷன் கொடுத்துருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா மெத்தட் பார்க்கலாம். ஸோ ஃபார்முலாவை பொறுத்த வரைக்கும் A is equal to P into 1 plus R by 100 power n. ஸோ இதுதான் டோட்டல் அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ A நம்மளுக்கு தெரியும் 27,000, பிரின்சிபல் நம்மளுக்கு தெரியும் 1000. ஸோ 1 plus R தான் தெரியாது, ஸோ R அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ R by 100. ஸோ பவர் n, என்னங்கிறது 3 years. ஓகேவா? ஸோ 3 0, இங்கே இருக்கிற 3 0 கேன்சல் பண்ணுங்கள். ஸோ 27 is equal to 1 plus R by 100. ஸோ பவர் 3 இருக்கும். ஓகே தானே? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து 27ங்கிறது என்னது? 3 cube. 3 cubeங்கிறது 27. ஓகேவா? 3 3s are 9, 9 3s are 27. ஸோ 3 cubeன்னு சொல்லலாம். ஸோ 1 plus R by 100. ஸோ பவர் 3. ஸோ இங்கே இருக்கிற பவர் 3யும் இங்கே இருக்கிற பவர் 3யும் கேன்சல் ஆகிடும் கியூப் ரூட் எடுத்தால். ஸோ ரிமைனிங் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 is equals to 1 plus R by 100ன்னு இருக்கும். இந்த 1 இந்த சைடு போச்சுன்னா 3 minus 1ங்கிறது 2. ஸோ 2 is equal to R by 100. ஸோ R is equal to 2 into 100ங்கிறது 200. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 200. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியான கொஷின், நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்குது. பட் எடுத்த உடனே நீங்கள் இப்போ தான் படிக்கிறீங்க அப்படின்னா எடுத்த உடனே எல்லா ஷார்ட்கட்ஸும் போட்டிங்கன்னா பேசிக்கே தெரியாமல் ஷார்ட்கட் தெரிஞ்சு யூஸ்லெஸ் தான் அது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஃபார்முலாலாம் நம்ம பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ கொஷின் நம்பர் இந்த லெசனில் கொஷின் நம்பர் 1லேருந்து கொஷின் நம்பர் 3 வரைக்கும் ஃபார்முலாவில் எப்படி வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறது இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. லெசன் நம்பர் 3 ஆஃப் இயர்லி, குவார்ட்டர்லி ரெண்டுமே கலந்தது, அப்புறம் பாப்புலேஷன் இன்க்ரீஸ், பாப்புலேஷன் டிக்ரீஸ், இது மாதிரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் கான்செப்ட் பேஸ் பண்ண கொஷின்ஸ் நிறையா இருக்குது. ஸோ எல்லா லெசன்ஸும் பொறுமையாக தமிழில் உட்காந்து பாருங்கள். அதெல்லாம் பார்த்தீங்கன்னாலே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈஸியாக இருக்கும். அப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்கள் எக்ஸாமில் நீங்கள் என்ன கவர்மெண்ட் எக்ஸாம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொஷின் கேட்டாலும் உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ மறந்துடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பை.